இனி அதிரடி பாதையில் இந்தியா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க திட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய நாட்டுக்கு இந்தியாவுக்கு 50% வரிகளை விதிச்சிருக்கார். 25+25 அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லாமல் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நம்ம கிட்ட நடத்த அமெரிக்கா மறுத்து வராங்க. இதனால 2 நாடுகள் இடையே பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. இந்த நிலையில தான் ட்ரம்புக்கு பாட புகட்டக்கூடிய வகையில பதிலுக்கு பதில் அப்படிங்கிற நடவடிக்கையில அமெரிக்காவின் பொருட்களை தேர்வு செய்து வரி விதிக்க மத்திய அரசு இப்போ யோசிச்சுட்டு வராங்க, பரிசீலனை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தகவலாம் வெளியாக இருக்கு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டுக்கு 50% வரிகளை விதிச்சிருக்கார். இது முதற்கட்டமாக 25% வரி விதிப்பு அமலுக்கு வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக 25% வரி விதிப்பு இந்த மாத இறுதியில் அமலுக்கு வர இருக்கு. ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையால நம்ம நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு கூடுதல் வரி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால நம்முடைய நாட்டின் பொருட்கள் அமெரிக்காவின் விலை உயரும். அமெரிக்காவில் நம்முடைய நாட்டுடைய பொருட்கள்லாம் விலை உயரும். அதனால மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க அமெரிக்காவில் நம்முடைய நாட்டு பொருட்களை. இதனால நம்ம நாட்டுடைய பொருட்கள் விற்பனை அப்படிங்கிறது அமெரிக்காவில் குறையும். இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும். 50% வரிகளை விதித்த ட்ரம்ப் நம்முடைய நாட்டுடன் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு மறுத்திருக்காரு. அதோட ரஷ்யா கூட கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதோடு அமெரிக்காவுடன் பாதுகாப்பு தளவாடங்களை வாங்க ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னு அமெரிக்கா சார்பில் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. இது இந்தியா அமெரிக்க இடையான உறவை பாதிச்சிருக்கிறது. இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க இந்தியா முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி அமெரிக்காவுக்கு போட்டியாக பதிலுக்கு பதிலாக வரி விதிப்பது பற்றி மத்திய அரசு இப்போ ஆலோசனை பண்ணிட்டு வரதா சொல்லப்படுகிறது. அதன்படி அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களை சில குறிப்பிட்ட பொருட்களை செலக்ட் பண்ணி அதுக்கு கூடுதல் வரிகள் நம்ம விதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. இது தொடர்பாக உலக வர்த்தக அமைப்பிடம் ஆலோசனை கேட்கப்பட்டிருக்கிறதாக கூட தகவலாம் வெளியாக இருக்கு. உலக வர்த்தக அமைப்பின் விதியின்படி செயல்படும் முனைப்பில் இந்தியா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு மறுத்த நிலையில ட்ரம்புக்கு பாடம் புகட்ட பதிலுக்கு பதில் வரி விதிக்க தேவையான நடவடிக்கையை இந்தியா தொடங்கியிருக்காங்க. அதன்படி அமெரிக்க வரிகளால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புக்கு ஏற்ப சில அமெரிக்க பொருட்களுக்கு வரிகளை விதிக்கப்பட இருக்கிறதாக தகவல்லாம் வந்திருக்கு. இது தொடர்பாக அரசு சார்பில் அமெரிக்கா ஒருதலைபட்சமாக அநியாயமாக செயல்படுறாங்க. இந்தியாவுடைய பொருளாதார நலன்களுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க. அமெரிக்காவின் ஒருதலைபட்சம் மற்றும் நியாயமற்ற நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் உரிமை இந்தியாவுக்கு இருக்கு. நெருக்கடிகளுக்கு இடையே தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்தியா உணர வேண்டிய தருணம் தான் இது. அதனால் இனி பூப்பாதையா சிங்கப்பாதையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்தியா வந்திருக்காங்க. பதிலுக்கு பதில் இதை என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமாக நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. பாகிஸ்தானோட வர்த்தகம் அப்படிங்கிறது அதிகமாக மேற்கொண்டு பாகிஸ்தான் மூலமாக நமக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக வேறு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுப்பாங்க. மற்ற நாடுகள் கிட்ட இந்தியாவின் பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். இது எல்லாம் தாண்டி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க இருக்கின்றார். அந்த சந்திப்பு விரைவில் நடைபெறுகிறது. அந்த சந்திப்பின் போது இதற்கு சுமூக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல எப்பவுமே தெளிவாக இருப்பாங்க. அந்த வகையில் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் வேறு வழியில் பகைத்து கொண்டு தான் ஆக வேண்டும் என்றால் அதற்கும் இந்தியா தயாராக தான் இருப்பாங்க. அந்த வகையில் பதிலுக்கு பதில், அடிக்கு அடி, உதைக்கு உதை அப்படிங்கிற மாதிரி, அன்புக்கு அன்பு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுடைய அதிரடி நடவடிக்கைக்கு இணையாக இந்தியா அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அப்படி ஒரு யோசனையும் மத்திய அரசிடம் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் ட்ரம்புடன் நம்முடைய பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்கிறார். அதிலும் சுமூகமான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.